வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுவிட்டது. மேற்பார்வை குழு 3000 கன அடி நீரை கொடுக்கலாம் என்று சொன்னபோது நாம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது 6000 கன அடி தண்ணீரை விட வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் அவசரமாக கர்நாடக சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சட்டமன்ற தீர்மானம் நிறைவேறுகிற வரையில் தண்ணீர் கொடுப்பதை ஒத்திவைப்போம் என்று கர்நாடக அரசு சொல்லி சட்டமன்றத்திலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என்பதை ஏகமனதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை அங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக வரவேற்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கர்நாடகாவின் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் KS ஈஸ்வரப்பா அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்கிறார். இந்த நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு ஏற்குமா அல்லது கர்நாடக தீர்மானத்திற்கு அடிபணியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நீதிக்கு தலை வணங்குமா கர்நாடக அரசு? இதுதான் நாம் இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள். அந்த நீதிக்கு தலை வணங்காவிட்டால் என்ன ஆகும்? இது குறித்து பேசுவதற்காக தமிழக ஜனநாயக காங்கிரஸின் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம். வணக்கம். பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளர் வீரப்பன் அவர்கள் வணக்கம். அண்ணா தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில செயலர் சங்கரதாஸ் அவர்கள் வணக்கம். சார், கர்நாடக சட்டமன்றம் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே பங்காரப்பா இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் அவரை கடுமையாக கண்டித்து எங்கள் உத்தரவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அடுத்த கட்டம் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? இந்தியாவிலேயே முதன்முறையாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் எதிர்த்து செய்திருக்கிற ஒரு செயலாகும். ஆனால் இந்திய அரசியல் சட்ட அமைப்பு படி கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை நாடாளுமன்றமே மீற முடியாது, சட்டமன்றம் அல்ல, நாடாளுமன்றமே மீற முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே மாறுபாடு இருக்குமானால் நாடாளுமன்றம் அதற்கான சட்ட வடிவை கொண்டு வந்து முறைப்படி நிறைவேற்றினால்தான் அதை டைல்யூட் பண்ண முடியும். ஆகவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இறுதியானது, முடிவானது. அதை எதிர்த்து ஒரு மாநிலம் செய்வது என்பது முதன்முறையாக சட்டம் ஒழுங்குக்காக, சீர்கேட்டிற்காக மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதன்முறையாக இந்த சட்ட பிரச்சனையில் நிர்வாக சீர்கேட்டுக்காக கலைக்கப்பட வேண்டும். இப்பொழுது மத்திய அரசு தன்னுடைய IAS அதிகாரிகளை, IPS அதிகாரிகளை அல்லது பொறியியல் துறை அதிகாரிகளை இது செய்ய வேண்டாம், நீங்கள் மாநில அரசுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது என்பதோடு மட்டுமல்ல, முடியக்கூடாது என்பது. ஆகவே வேண்டுமென்றே ஒரு சட்ட பிரச்சனையை மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காக அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசு ஒரு செயல்பாட்டை மிகச் சுலபமாக, கெட்டிக்காரத்தனமாக செய்வதாக நினைத்து இந்த சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மிஞ்சி நாங்களும் செயல்பட முடியும் என்கிற அளவில் ஜனதா கட்சி தலைவர் தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். எதுவாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடியாக அதை அவமதிக்கிற காரியமாகும். சட்டம் சீர்கேடு அடைகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசாங்கம் இயங்க முடியும், இயங்குகிறது. அதுதான் அரசியல் சட்டத்தினுடைய வழிகாட்டுதல். ஆகவே அந்த சட்டமே எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அரசு செயல்பட முடியாது. ரெண்டாவதாக நியாயத்தை பார்ப்போமானால் உச்ச நீதிமன்றம்
கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளின் தண்ணீரினுடைய மொத்த கொள்ளளவை நிர்ணயித்திருக்கிறது. அது கர்நாடக அரசினுடைய அதிகாரிகளிடமிருந்து இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக பெற்று அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நிறைவேறியிருக்கு. ஆகவே தண்ணீர் இல்லை என்பது ஒரு வரட்டு அரசியல் ரீதியான பிரச்சாரமே தவிர, அரசியல் எதிர்பார்ப்புகளுக்காக செய்யப்படுகிற பிரச்சாரமே தவிர வேறு அல்ல. ஏனென்றால் இந்த அறிக்கை கொடுத்த கமிட்டியிலே கர்நாடகத்தை சார்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். கர்நாடகத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிசீலனையின் அடிப்படையிலே தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலே கூட அதற்கு வேறு விதமாக நேரடியாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கிற வகையில் மறைமுகமாக அரசுக்கு இடையூறு கொடுத்திருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக தெளிவாக சட்டப்படி என்ன உண்டோ அது நடக்கும், அந்த உரிமை நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியோடு வழக்கறிஞர்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் இது எடுத்து வைத்ததினாலே இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்திருக்கிற கர்நாடக அரசு சிக்கியிருக்கிறது. மத்திய அரசு விரைவிலே முடிவெடுத்து ஒன்று கர்நாடக அரசை கலைத்தாக வேண்டும் அல்லது அந்த அரசுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும். தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று கர்நாடக சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது. இது அரசியல் சட்ட சிக்கலை ஏற்படுத்துமா? ஒரு மாநில சட்டமன்றத்திற்கோ அல்லது அதனுடைய அமைச்சரவைக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பேச முடியுமா, பேசலாமா, தீர்மானம் நிறைவேற்றலாமா? அப்படி நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்திற்கு என்ன கதி என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த காவிரி நடுவர் மன்றம் 1991 இடைக்கால தீர்ப்பு கொடுத்த போது இதே கர்நாடக அரசு ஒரு கர்நாடக நீர் பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்தது. அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு ஆர் வெங்கட்ராமன் அவராகவே முன்வந்து உச்சநீதிமன்றத்திற்கு 3 கேள்விகளை எழுப்பினார். இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று. ஒன்று, பன்மாநில நதி என்று சொல்லக்கூடிய ஒரு காவிரிக்கு இந்த கர்நாடக அரசு அவர்கள் நினைத்தது போல இப்படி சட்டம் நிறைவேற்றலாமா? ஒன்று. அப்படி அந்த கர்நாடக சட்டமன்றத்திற்கு ஒரு சட்டத்தை, அவசர சட்டத்தை பிறக்கவோ அல்லது தீர்மானத்தை போடவோ அவர்களுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறதா? இப்படி இருக்கிற ஒரு பன்மாநில நதியில் முன்பே இருக்கிற ஒப்பந்தங்கள், காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்கிற இடைக்கால தீர்ப்பு, இதற்கு எதிராக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாமா என்பதுதான் 3 கேள்விகள். இது ஜூன் மாதம் நடந்தது. நவம்பரில் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் மிக தெளிவாக சொன்னது, பன்மாநில நதியிலே ஓடுகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்தவோ, திருப்பவோ அல்லது மறுக்கவோ, கீழே இருக்கிற இதுகளுக்கு மறுக்கவோ அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு மாநில சட்டசபைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய அல்லது மறுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் சட்டமும் கிடையாது. எனவே இது சுப்ரீம் கோர்ட் ஆர் காவிரி நடுவர் மன்றம் என்று சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவை been created by the constitution. The assembly also is created by the constitution. இந்த முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதவியேற்கும் பொழுது அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள், நாங்கள் இந்திய அரசியல் சட்டப்படி வழிகாட்டலின்படி நாங்கள் ஒழுங்காக நடந்து கொள்வோம், அது மாத்திரமல்ல இந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை உயர தூக்கி பிடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இவர்கள் எதுவும் செய்ய முடியாது. இதுவரை நடந்த எல்லா நிகழ்வுகளுமே, எந்த மாநிலமாக இருந்தாலும் அமைச்சரவையாக இருந்தாலும் சட்டமன்றம் ஏற்படுத்திய தீர்வுகள் அல்லது தீர்மானங்கள் அல்லது சட்டங்கள் இவை சரியா இல்லையா என்பதை ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யக்கூடிய அதிகாரம் அந்த உச்சநீதிமன்றத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா தவறா என்று சொல்லக்கூடிய அதிகாரம் எந்த மாநில அமைச்சரவைக்கும் சட்டமன்றத்திற்கும் கொடுக்கப்படவில்லை.
இவை எல்லாமே எங்களை பொறுத்தவரை எல்லாமே இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ, ஒரு நாடகமாக அந்த கர்நாடகா செய்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே அவர்கள் என்ன பார்த்தார்கள், எங்களுடைய அணைகளில் நீர் இருப்பு இல்லை, எனவே கொடுக்க முடியாது. இரண்டாவது, எங்களுடைய விவசாயிகள் அனைவருமே பெரிய போராட்டங்களை நடத்துகிறார்கள், எனவே கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, இட் இஸ் எ லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இட் இஸ் யுவர் லுக் அவுட், நீங்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும், இதை காட்டி எங்களை மிரட்ட முடியாது, இதை தீர்ப்பை தள்ளி வைக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். அதிலே அவர்கள் தோற்றார்கள். இரண்டாவதாக நாங்கள் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன், மூத்த பொறியாளர் சங்கத்திலே இருந்து கொடுத்த அறிக்கையில், இந்த கர்நாடகா அணைகளிலே தண்ணீர் இருப்பு இருக்கிறதா இல்லையா என்பது பொருட்டல்ல. காவிரி நடுவர் மன்றம் கர்நாடக அணைகளிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, தமிழ்நாட்டு அணைகளிலே மேட்டூரிலே மற்ற எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் அதனுடைய தீர்ப்புகள் தரப்படவில்லை. இந்த அரசியல் சட்டம் அசம்பிளி என்பது 168 என்ற பிரிவிலே சட்டப்பிரிவிலே வருகிறது. இந்த சுப்ரீம் கோர்ட் என்பது 124 வருகிறது. அந்த 124 இவர்கள் சொல்லுகிறார்கள் மிக தெளிவாக, அதைவிட 365 மிக தெளிவாக சொல்லுகிறது, எஃபெக்ட் ஆஃப் ஃபெயில்யூர் டு கம்ப்ளை வித் ஆர் டு கிவ் எஃபெக்ட் டு டைரக்ஷன் given by the union or Supreme Court, where any state has failed to comply with or to give effect to any direction given in the exercise of executive power of the union or by the Supreme Court under any provisions of the Constitution, it shall be lawful for the President to hold that a situation has arisen in which the government of the state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. இது சுருக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அதனுடைய நடவடிக்கைகளும் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கிற யூனியன் கவர்மெண்ட்டோ அல்லது உச்சநீதிமன்றமோ கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை அல்லது கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை, டைரக்ஷன்களை அந்த அரசாங்கம் அப்படியே அதற்கு செயற்படுத்த வேண்டும். அப்படி செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமையை அந்த மாநில அரசாங்கம் ஏற்படுத்துமையானால், குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில் இந்த அரசியல் சட்டப்படி எந்த நிகழ்வும் நடைபெற வேண்டும் என்று 365 பிரிவிலே அந்த மாநில அரசாங்கத்திற்கு டைரக்ஷன், தாக்கீது அனுப்பலாம். அதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், திரு ராமமூர்த்தி அவர்கள் சொன்னது போல 356 பயன்படுத்தி அவர்கள் சட்டமன்றத்தை கலைப்பது தான் வழியே தவிர வேறு ஒன்றும் இல்லை. தமிழகத்திற்கு தண்ணீர் தடமாட்டோம் என்று தீர்மானம் போட்டு விட்டார்கள். இது எங்கே போய் முடியும்? இந்த ஜீவாதார உரிமை பிரச்சனைகளில் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அண்டை மாநிலங்களுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கு எடுபடாது என்று தொடர்ந்து தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியின் காரணமாகத்தான் இந்த கண் திருஷ்டி காரணமாக அவர்கள் சற்று உடல்நலம் குன்றியிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் நலம் பெற்று இறைவன் அருளால் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 23/9/2016 பெரிய தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். அங்கே சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம், அங்கே அனைத்து கட்சி கூட்டம், அங்கே மந்திரி சபை கூட்டம், இங்கே உண்டா என்று இவர் கேட்கிறார். எங்கள் தலைவதியை பாருங்கள், தமிழ்நாடு நிர்வாக பொறுப்புகிற மாண்புமிகு அம்மாவுக்கு இவர் ஒரு முதல் பக்கத்தில் இவர் ஒரு அறிக்கை கொடுப்பார், அடுத்தது அவங்க புள்ள கொடுப்பார் 2ஆம் பக்கத்தில். அவர் என்ன சொல்கிறாரு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இங்கே முதலமைச்சர் ஏற்கிறாரா மறுக்கிறாரா? அவர் 2வது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ 10 நாளைக்கு 15,000 கொடுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. அப்புறம் 2வது 10 நாளைக்கு 1200 வீதம் 12,000 கொடுன்னு சொல்லுது. அப்புறம் மேற்பார்வை 3000 கொடுன்னு சொல்லிச்சு. அதை நம்ம ஏற்றுக்கல. அதையும் ஓவர்லுக் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு 6000ன்னு சொல்லுது. இதெல்லாம் எந்த ப்ரேயரில் வருது? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ப்ரேயரில் வந்திருக்கு. அவங்க ப்ரேயரில் தான் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த 6000 கூட இன்றைக்கு நாம் ஏற்கவில்லை. இன்னும் 64 டிஎம்சி ஒரு டிஎம்சி என்பது அறிவார்ந்த நண்பர்களே 100 கோடி கன அடி. இடைக்காலமாக 205 டிஎம்சி கொடுக்குறான்னு சொன்னால் 20,500 கோடி கன அடி அவங்க கொடுக்கணும். 64 டிஎம்சி, ஒரு டிஎம்சி 100 கோடி கன அடி. இதில் அப்பீலில் மறுபடியும் போயிட்டு இருக்கிறோம். அது 10 போயிட்டு இருக்கிறோம். ஏற்கிறார்களா மறுக்கிற அவருடைய அறிக்கை.
அதே பேச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டம், இதெல்லாம் வந்து பழுதடைஞ்சு போய் 27 தடவை பேசியாச்சு. அவன் வரான் டிஃபன் சாப்பிட்றான், நாம் போய் டிஃபன் சாப்பிட்றோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு புரட்சி தலைவரே சொன்ன ஒரு நிகழ்வு இதெல்லாம். இப்போ சட்டமன்றத்தில் துரைமுருகன் பேசுகிறார், நடுவர் மன்றத்தை அவர் தான் கொண்டு வந்தார் அவங்க தலைவர்னு சொல்லி. நடுவர் மன்றமே கூடாது, மொத்த பிரச்சனையும் மூலி ஆக்கிடுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தவர். அதை கூட அவர் கொண்டு வரவில்லை. அப்போதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான். அதாவது முதல்ல வந்து 71 72 வாபஸ் வாங்கினார். தஞ்சை விவசாயிகள் போட்ட வழக்கை மன்னை நாராயணசாமி இவரை வச்சு பேசி வாபஸ் வாங்கினார். இல்லை, அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், வாபஸ் வாங்கிவிட்டு அதில் நான் கையெழுத்தே போடவில்லை என்றார் கருணாநிதி. இப்பொழுது மன்னார்குடியைச் சேர்ந்த காவிரி ரங்கநாதன் அவர் சொல்கிறார், இவர் கையெழுத்தே போடவில்லை என்கிறார். நான் உச்சநீதிமன்றத்திற்கு போன போது இவருடைய கையெழுத்தை எடுத்து எனக்கு காட்டிவிட்டார். ஆனால் நான் அதை பெரிதுபடுத்தவில்லை. அன்றைக்கு முதல்வராக இருந்தார், இவரை தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம் என்று அவரை நான் காப்பாற்றினேன் என்று ரங்கநாதன் ஒரு பேட்டியில் பதிவு செய்திருக்கிறார். அவர் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிட்டு அந்த வழக்கை இல்லைன்னா அப்பயே அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கோம். மீண்டும் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, எனக்கு நடுவர் மன்றம் ஓணும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. இவருடைய இளவல் பக்கத்தில் இருக்கார் இல்லையா வீரமணி, அவர் போராட்டம் நடத்துகிறார். புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டார், அவர் போராட்டம் நடத்துகிறார், நடுவர் மன்றம் போகணும்னு அவர் போராட்டம் நடத்துகிறார். 10 நாள் சிறையில் இருக்கார், ரிமாண்ட் பண்ணி திருவாரூர் சிறையில் இருக்கார். அப்போ இவர் எதிர்கட்சி தலைவர். இவர் என்ன பேட்டி கொடுக்குறார் தெரியுமா கருணாநிதி, தம்பி வீரமணியினுடைய இந்த போராட்டம் மொத்த பிரச்சனையும் மூலி ஆக்கிடுமா, நடுவர் மன்றம் கேட்பது பேச்சுவார்த்தை தான் சிறந்த. அது மட்டும் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பார்லிமெண்ட்லையும் பேச வைக்கிறாரு, நடுவர் மன்றமே வேண்டாம் என்று. சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க. இன்றைக்கு துரைமுருகன் அந்தர் பல்ட்டி அடித்து தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற துரைமுருகன் சட்டசபையில் நடுவர் மன்றம் நாம் வேணாம்னு சொன்னது. நடுவர் மன்றம் வேண்டும், மறுபடியும் தஞ்சை விவசாயிகளை 80 வழக்கு போட வச்சு 86 மத்திய அரசு கடிதம் போடுறாரு புரட்சி தலைவர், நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் போடுறாரு. அதில் தான் 4/5/90 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறான் விபி சிங்க்கு, நடுவர் மன்றம் போடணும்னு சொல்லி ஆர்டர் அந்த ஆர்டரில் தான் மறுபடியும் இந்த நடுவர் மன்றம் வருது, நடுவர் மன்றம் போடுறாங்க. இப்போ என்ன இவர் அந்தர் பெல்ட் அடிக்கிறார், முரசொல்லி எழுதுறாருன்னா, நான் சொல்லி தான் விபி சிங் போட்டார். இவர் தான் நடுவர் மன்றமே மொத்த பிரச்சனையை மூலி ஆகிடுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நீங்கள் சொல்கிற ரங்கநாதன், காவிரி காப்பீட்டு தலைவர் குப்புசாமி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. 2 தடவை முதலமைச்சர் ஆகிட்டார், 2 தடவையுமே இவர் தொடர்ந்து நடுவர் மன்றத்தை எழுத்துக்கிட்டு வந்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் போய் அதை வாபஸ் வாங்கினார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. நீர்ப்பாசன அமைச்சர் KL ராவ், கர்நாடக சிஎம் வீரேந்திர பாட்டீல்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டார், ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து பாபு ஜெகஜீவன் ராம்கிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்றாரு. நம்ம 417 TMC அவைல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னே, இவர் வாபஸ் வாங்கிறதுக்கு முன்னே. இருந்ததும் போச்சுரா இழிச்சவாயான்னு, நீ 15 ஆண்டுகளுக்கு 100 குறைச்சிக்கின்றான், 100 TMC குறைச்சிக்கின்னு சொல்கிறா அதில் பேச்சுவார்த்தையில். இப்போ கேட்குறாரு இல்லையா, அதை கூட்டு இதை கூட்டுன்னு 27/2/2006 ஒரு ஆர்டர் வாங்குகிறோம் முல்லை பெரியாருக்கு, 136 அடியாக 142 அடியாக என்ஹான்ஸ் பண்ணலான்னு. அதுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்குறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒரு 10 நாள் ஆகும். அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது எலெக்ஷனுக்கு. 15/3/2006 இதே போல் கர்நாடகம் போல் கேரளா டைட் ஓவர் பண்ணி அவன் ஒரு சட்டத்தை கொண்டாரான், இது செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதுக்குள்ளே இவர் வந்துட்டார் ஆட்சிக்கு. இவர் அம்மா போல் ஏன்னா கோர்ட்டுக்கு போய் அது என்ன தடை வாங்கினாரா? இவர் சட்டமன்றத்தில் ஏன்னா டைட் ஓவர் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வந்தாரா? எதுவுமே கொண்டு வரல. இப்போ இங்கே அது இவர் வீரப்பன் சார் சொன்னார், அதாவது போனாக்க இடைக்கால இதில் கூட அவன் ஏற்றுக்கல கர்நாடகாரன், மறுபடியும் தமிழ்நாடு அரசுக்கு கோர்ட்டுக்கு போய் அவனுடைய அசம்பிளியினுடைய அந்த சட்டத்தை குவாஷ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஆக கர்நாடகம் கொண்டு வந்தாலும் குவாஷ் பண்ணுறது மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அந்த சட்டத்தை. கேரளா கொண்டு வந்தாலும் மறுபடியும் குவாஷ் பண்ணி அவன் ஒரு 12 டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை சொல்கிறான், ஆனால் சரியில்லைன்னு சொல்லி 30 லட்சம் பேர் பாதிப்பான்றான். உண்மை கண்டறியும் கூறி கோர்ட்டை அனுப்பி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை அனுப்பி தமிழ்நாடு அரசு சொல்கிற ப்ரேயர் தான் கரெக்டுன்னு ஆர்டர் கொடுத்தான். இன்றைக்கி 142 அடிக்கு இன்றைக்கி உயர்த்தி இருக்கிறோம். அதேமாதிரி காவிரி பிரச்சனையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம பாராசாரன் சொல்கிறார், முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல், இதை வந்து ஒபே பண்ணலன்னு சொன்னால் நேரடியாக மிலிட்ரியோ காவல்துறையோ சுப்ரீம் கோர்ட்டே கையில் வச்சுக்கிட்டு அதை திறக்கவோ அணையை எடுத்துக்கோ அதிகாரங்குதுன்னு பாராசாரன் நேற்று சொல்லியிருக்காரு. முதல்ல பாருங்கள், ஆகஸ்ட் 21
ஒரு ஆணையம் அமைக்க சொல்கிறான். அம்மா போட்ட வழக்கில் இந்த காவேரி சிஎம்பி ஒரு டிராஃப்ட் கொடுங்கன்னு சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. குஜராத் ஆட்சி ஒரு வரைவு திட்டம் கொண்டு வரான். அந்த வரைவு திட்டம் என்னென்னா, அதனுடைய ஹெட் ஆஃபீஸே பாருங்கள் கோயம்புத்தூர். அந்த வரைவு திட்டத்தில் அதில் சார் போல் எக்ஸ்போர்ட் தான் இருப்பாங்க. மத்திய நீர்வள இங்கே இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. அது நிரந்தரமான ஒரு ஆணையம் குஜராத் ஆட்சியில் இருந்தது. அப்போ இவரும் பங்கு பெற்றது. அது அம்மாவே சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாரு, மந்திரி சபையில் இருக்கார். அப்போ இந்த இடைக்கால அறிக்கை ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்கா? The former Prime Minister, Mr. Rajiv Gandhi assassination would not have been possible. It was not materialized with the local DMK government and some Tamil people and some law enforcement officials. ஒரு இடைக்கால அறிக்கையை கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் நட்பு ரீதியான கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்திருக்காது. இதுதான் ஜெயின் கமிஷன் கொடுத்த இடைக்கால அறிக்கை. அதுதான் சொல்ல அதில் தான் அவர் ஒரு கோரிக்கை வைக்குது. காங்கிரஸ் சீதாராம் கேசரி அப்போ அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இடைக்கால அறிக்கை தான், இறுதி அறிக்கை வர வரைக்கும் கொஞ்சம் வெளியே இருங்க மந்திரி சபையில் இருந்து, நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறோன்னு. மருமகன் இல்லாத மந்திரி சபை ஒரு மந்திரி சபையா அப்படின்னு சொல்லி இவர் கவுத்தார். 1000 கோடிக்கு மறுபடியும் எலெக்ஷன் வந்து அப்போதான் இந்த குஜராத் கொண்டு வந்த அந்த ஆணையம் இருக்கு இல்லையா, அதை மாற்றுறாரு. வாபஸ் வாங்கிட்டாரு. வாஜ்பாய் கூட போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு இவருடைய தம்பி கொண்டு கண்டிக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் போகல, கேரளா சிஎம் வரமாட்டேன்ட்டான். அது சிறந்த டிராஃப்ட் ஆணையம், போகாதீங்க, சத்தியமாக போக மாட்டேன். எப்போ சொல்கிறாரு? 21 சொல்கிறார், நான் கலந்துக்கோக மாட்டேன்னு. ஆனால் ஆகஸ்ட் 5, 6 என்ன சொல்கிறாரு? இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் பிரதமர் கூடும்போது போகாமல் இருக்கலாமா, நான் போய் கலந்துக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் ஒரு பல்லில்லாத ஆணையத்துக்கு மாற்றி கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் அதிகாரிகள் மாற்றி அரசியல்வாதிகள் தலைமையிலான ஒரு ஆணையம், மன்மோகன் சிங் இது மாதிரி ஒரு முதல்வர் போய் அதில் கலந்துக்கலாம் கூட 5 மாநில முதல்வர்கள் அது எடுப்பட வீணாக போயிடும். அன்றைக்கு அதை கெடுத்தார் இவர் தான், அந்த ஆணையத்தை கெடுத்தார். இதை சொன்னது யார்? காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டது. அவருடைய இளவல் வீரமணி எழுதுகிறார். வெற்றி கை நழுவியது, இவரால் கை நழுவியதுன்னு எழுதுகிறார். அப்பயே வந்த வெற்றி அது போயிடுது, தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு? 6/3/70 இவர் பொதுப்பணி அமைச்சராக இருந்தார் இல்லையா, அப்போ போய் ஒத்துக்கிட்டு வந்துட்டார். ஏமாவாதியை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டார். அதுக்கு என்ன சொல்கிறான்? எத்தனை ஆணையம் கட்டிக்கலாம், தமிழ்நாடு அரசு ஆட்சேபிக்கல, சட்டமன்ற குறிப்பிட மீண்டும் அதை வலியுறுத்துறார். பத்திரிகாரன் தப்பாக போடுறீங்க, நான் என்னமோ எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. இப்போதும் சொல்கிறேன், கர்நாடக அரசு எத்தனை அணை வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். 14/7/71 சொல்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த இஷ்யூவில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ரங்கநாதன் பாராட்டு அம்மாவுக்கு பொன்னியின் செல்வின்னு பட்டம் கொடுத்தாரு. இவரால் தாங்க முடியுமா? வெற்றி பெற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் வேதமாகுமா? இவர் உடனே மறுநாள் வெற்றி பெற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் வேதமாகுமா? நான் உழைக்கவில்லையா? என்ன உழைச்சார்? எல்லா பிரச்சனையும் குறுக்கு சால் ஓட்டினார். ஆணையம் வந்தாலும் அதை தடுத்தார். கர்நாடக அரசை வழிக்கு கொண்டு வர என்ன வழி? உச்சநீதிமன்றம் காவிரியில் நீர் இருப்பை தெரிந்து கொள்ளாமலா தீர்ப்பளித்திருக்கும். அண்ட் நாங்கள் கர்நாடக மக்களின் நலம் கருதி இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்கிறது கர்நாடக சட்டமன்றத்தில் ஒரு சிஎம் சொல்கிறார். கர்நாடக மக்களின் நலனை கூட புரிந்து கொள்ளாமலேயே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கும். அப்படியெல்லாம் இதில் சொல்ல முடியாது. இதில் அரசியல் கலப்பு அதிகமாகவே இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது என்பதை பல ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொறுப்புள்ள, கடமை உணர்வுள்ள, இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கிற ஒரு தன்னொழுக்கமான ஒரு அதிகாரி, ஒரு பொறியாளர் என்ற முறையிலே இதை நான் இந்த அளவிலே பார்க்கவில்லை. இதையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல உச்சநீதிமன்றத்திற்கு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சட்டமன்றம் என்ன சொல்லுகிறது, தலைவர் என்ன சொல்லுகிறார் என்பது அவர்களுக்கு பொறுப்பல்ல. அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் என்ன வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். எனவே தான் இப்பொழுது காவிரி மேற்பார்வை குழு சொன்னது அல்லது கர்நாடகா அரசு கொடுத்த புள்ளி விவரங்களை அந்த உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் முன்பு சொன்னது போல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலே
கர்நாடக அணைகளிலே கபினியிலோ ஹாரங்கியிலோ ஹேமாவதியிலோ கிருஷ்ணராஜசாகரிலோ எவ்வளோ தண்ணீர் இருக்குது? 27 டிஎம்சி, 30 டிஎம்சி 40 டிஎம்சி இருந்தாலும் பெங்களூருக்கும் மைசூருக்கும் குடிநீர் கொடுக்க முடியும் என்பதெல்லாம் கணக்கல்ல. காவிரி நடுவர்மன்றம் காவிரி வடிநிலப்பகுதியில் 4 மாநிலங்கள் இருக்கிறதுல எவ்வளவு ஆண்டுதோறும் மழை பெய்கிறது, சராசரி மழை எவ்வளவு இருக்குது, 100 ஆண்டுகளில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கிட்டு 50% டிபெண்டபிலிட்டி, அதாவது பெய்யக்கூடிய மழையில் பாதி அளவை எடுத்துக்கொண்டு 740 டிஎம்சி என்று காவிரி வடிநிலப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை அளவு, அந்த மழை அளவிலே கர்நாடகாவுக்கு 270, தமிழ்நாட்டிற்கு 419, கேரளாவுக்கு 30, பாண்டிச்சேரிக்கு 7 என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 419 கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடியதில் 192 கொடுக்க வேண்டும். 192லும் 10 டிஎம்சி என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலுக்கு, 4 டிஎம்சி கடலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி 192 14 டிஎம்சி போய் மீதி இருக்கிற 178 தான் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நீர் பங்கீடு, காவிரி நதி நீர் பங்கீடு உடைய தீர்வு எவ்வளவு மழை பெய்கிறது என்பது தான் முக்கியமே தவிர அணைகளிலே எவ்வளவு இருக்கிறதில்லை. கர்நாடகா 1970க்கு பின்னாலேயே 73, 78, 79 இந்த ஆண்டுகளிலே கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, யாகாச்சி, ஸ்வர்ணவதி என்று 5 அணைகளை இந்த நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிராக அல்லது முன்னால் இருக்கிற 1924, 74 ஒப்பந்தத்திற்கு எதிராக கட்டி 70 டிஎம்சி தண்ணீரை தேக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் கபினியில் இருந்தும் ஹாரங்கி, ஹேமாவதி, ஸ்வர்ணவதியிலிருந்து கிருஷ்ணராஜசாகருக்கு வரக்கூடிய தண்ணீரை இடைவெளியிலே மறித்து 20,000 ஹெச்பி உள்ள பம்ப் செட்டுகளை, ராட்சச பம்ப் செட்டுகளை வைத்து இடையிலேயே அவர்கள் பம்ப் செய்து 25,000 ஏரிகளையும் கால்வாய்களிலும் வயல்களிலும் விடுகிறார்கள் பம்பிங் ஸ்கீம் மூலமாக. எனவே கபினியிலும் போதுமான தண்ணீர் பிலிகுண்டுலுக்கு வரவில்லை. இந்த 3 அணைகளில் இருந்தும் இந்த கிருஷ்ணராஜசாகருக்கு வராமல் இன்ஜீனியஸாக, இல்லீகலாக அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். எனவே தான் அவர்கள் தவறாக அணைகளிலே எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது. நேற்று கூட சொல்லியிருக்கிறார் அந்த சித்தராமையா, உங்களுடைய மேட்டூரிலே 52 டிஎம்சி இருக்கிறது, எங்களுடைய இதில் மொத்தமாக சேர்த்தால் 27 டிஎம்சி என்று. ஆனால் தமிழக அரசு மிகச்சரியாக சொல்லியிருக்கிறது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்று எடுத்துக்கொண்டால் கர்நாடகத்தில் பெய்த இந்த ஆண்டு மழையளவு, இந்த கோடை மழை அளவு 8% குறைவு, 8% டெபிசிட் என்று தான் சொல்கிறார்கள். ஐஎம்டி என்று சொல்லி இந்திய வானியல் ஆய்வு நிலையம் சொல்வதுதான் சரியான புள்ளி விவரம். கர்நாடகா 48% டெபிசிட் என்று சொல்வது பொய்யான ஒரு புரட்டல். எனவே 8% என்று வைத்து கொண்டால் கூட ஆகஸ்ட் முடிய 94 டிஎம்சியில் ஒரு 7.5 டிஎம்சி போனால் மீதி இருக்கிற இந்த 86.5 டிஎம்சி கொடுக்க வேண்டும். அதையும் குறைத்து கூட இவர்கள் 64 கொடுத்திருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு 17.25 டிஎம்சி கொடுங்கள் என்று ஒரு புதிய மனுவையும் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். எனவே இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அணைகளிலே நீர் இருப்பு என்பது இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பிலே இடம்பெறவே இல்லை. அது ஒரு பொருட்டல்ல. எவ்வளவு மழை பெய்கிறது, எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர இது அணைகளின் இருப்பை வைத்து செய்வதல்ல. மேட்டூரிலே கூட நாம் ஜூனிலிருந்து திறக்கவில்லை, அதனாலே இன்றைக்கு 52 டிஎம்சி இருக்கிறது. அப்பொழுதே திறந்து விட்டால் 10 டிஎம்சி கூட இருக்காது. எனவே இந்த அடிப்படையிலே இதை நோக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எனவே சட்டமன்றம் என்ன சொல்லுகிறது, அமைச்சர் என்ன சொல்லுகிறார், முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார், இதை விட முக்கியமாக மிக கேவலம், ஒரு முன்னாள் தலைமை அமைச்சராக இருந்தவர், இந்திய அரசினுடைய தலைமை அமைச்சராக இருந்த ஒரு தேவேகவுடா, அவர் தலைமை அமைச்சர் சொல்கிறார், பரவாயில்லை, சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் மீறுங்கள், ஒன்று ஆகிவிடாது, நான் பார்த்து கொள்கிறேன். இவர் என்ன கடவுளா பின்னால் இருந்து இவரை தாக்குவதற்கு? அவ்வளவு மோசமாக அரசியல்வாதிகளிடையே ஒரு தன்னொழுக்கம், அரசியல் சட்டத்திற்கு ஒரு மதிப்பு, இந்திய இறையாண்மைக்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய அளவிலே இல்லை. இவையெல்லாம் கண்டிக்கப்படக்கூடியவை என்று நான் சொல்வதோடு இது உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. ஏனென்றால் இந்த சட்டமன்றத்திற்கு அல்லது முதலமைச்சருக்கு அல்லது அமைச்சரவைக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்படவில்லை என்பது முன்பே உச்சநீதிமன்றத்தால் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை எனக்கு தெரிந்து
உச்சநீதிமன்றம் வந்த பிற்பாடு, இந்த மாநில சட்டசபைகள் வந்த பிற்பாடு எந்த மாநில சட்டசபையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஜுடிஷியல் ரிவ்யூ மறு ஆய்வு செய்து அதற்கு மாறாக இதுவரை சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. அப்படி கொண்டு வரப்பட்ட 2 சட்டங்களும், ஒன்று இவர் சொன்னது போல கேரளா முல்லைப்பெரியாறு, இந்த கர்நாடக அரசு 1991 கொண்டு வந்த அவசர சட்டம், இரண்டையும் தவறானவை, செல்லாதவை, செல்லத்தக்கவை அல்ல என்று உச்சநீதிமன்றம் மண்டையிலே அடித்திருக்கிறது. எனவே அதுதான் அடிப்படையை தவிர வேற ஒன்றும் இல்லை. கர்நாடகத்திற்கு குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, உங்களுக்கு எப்படி தர முடியும் என்கிறது கர்நாடக அரசு. இதில் உண்மை இருக்கிறதா? துளி கூட உண்மை இல்லைன்றதோடு மட்டுமல்ல, இது எப்படி அரசியலாக்கப்படுகிறதுன்னு காவேரியிலேருந்து பெங்களூருக்கு குடிதண்ணீருக்கு காவேரி ஆற்றுலேருந்து எடுக்கணும்ன்றதே பின்னால் ஏற்பட்ட ஒரு முடிவு. அதுக்கு முன்னாடி காவேரி ஆற்றுலேருந்து எடுக்கலை. குடிதண்ணீர் காவேரி ஆற்று தண்ணீர்லேருந்து பெங்களூர் நகரத்துக்கு கொடுக்கல. அது இப்போ 67க்கு பின்னாடி ஏற்பட்ட ஒரு விளைவு முதல்ல. ஆனால் இந்த தைரியம்லாம் எப்படி வந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணும். இதில் இந்த பிரச்சனையில், காவேரி நீர் பிரச்சனையில் இப்போ 2 நாளாக அந்த வார்த்தையை காணோம். உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது எவ்வளோ அர்த்தம் இல்லாத ஒரு, நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை வச்சு வழக்காட தான் முடியும். அழுத்தம் கொடுக்கணும்னு என்ன? போட்டி சட்டமன்ற மாதிரி போட்டி இல்லை இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு? அதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? இவர் ஆட்சி நடத்தின மாதிரியா? இவர் எப்படி அரசாங்கத்தை நடத்தினாரோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது அந்த வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, இது தமிழக அரசால், முதலமைச்சர் அம்மா அவர்களால் இது நடக்கலைன்றதை காட்டணுன்றது தான் அவருக்கு ஆர்வம் இருக்கே தவிர, காவேரி நதிநீர் பிரச்சனையில் என்ன சிக்கல், எப்படி நம்ம இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் இதை செய்கிறார். அது அரசியல் லாபத்துக்கு, தனிப்பட்ட லாபத்துக்கு செய்கிற ஒன்று. காவிரி ரங்கநாதன் சொல்கிறார், இந்த தீர்ப்பினால் 5 மடங்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் விவசாயிகள். இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, சாதனை, தமிழக முதல்வரின் மிகப்பெரிய சாதனை. அவருடைய விடாப்பிடியான உறுதியினால்தான் இந்த தீர்ப்பை பெற முடிந்ததே தவிர, பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்று வேலை என்று பல வருடங்களாக தன் தந்தை காலத்திலிருந்து காவிரிக்காக போராடி கொண்டிருக்கிற ரங்கநாதன் அவர்கள் சொல்லுகிறார். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். ஆரம்பத்தில் இப்போ இந்த சமீப காலங்களில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு சென்ற பிறகு நடத்தியிருக்கிறதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். நீங்கள் கர்நாடகாவுக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்தில் எல்லா அரசியல் கட்சிகள் உட்பட எல்லாரும் முதலமைச்சரை வச்சு இந்த காரியத்தை கொண்டு வரணும், காட்டணும்னு செய்கிறாங்க. இங்கே அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன? சட்டசபை இல்லாத வேற ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன? கூட்டின உடனே என்ன பேச போகிறீங்க? ஏன் ஒருத்தர் கூட இதுவரையிலும் தமிழக அரசோடு நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் என்ற வார்த்தை தீர்ப்புக்கு பிறகும் வரல, தீர்ப்புக்கு முன்னையும் வரல. ஒருங்கிணைத்து நிற்க வேண்டாம். ஒரு தமிழக முதல்வரின் உருவ பொம்மையை எரிக்கும்போது, எங்கள் முதல்வரின் 1000 கருத்து வேறுபாடுகளில் இருக்கலாம், ஆனால் 7 கோடி தமிழ் மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், அவருடைய படத்தை எரிக்கும்போது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தை கூட இந்த கட்சிகள்கிட்ட வரவே இல்லையே. கட்சிகள்கிட்ட வராதுன்றதோடு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தல் தீர்ப்புக்கு பிறகு என்ன சொல்லிச்சு? விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அந்த வார்த்தைக்கு தாண்டி தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, தமிழக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, தமிழக முதலமைச்சருடைய ஆணித்தரமான தெளிவான சட்டபூர்வமான நடவடிக்கையினால் கிடைத்த வெற்றின்னு சொல்ல முடிஞ்சுதா? சொல்லலையே, இன்னைய வரையிலும் சொல்லலை. இதுக்கு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு வார்த்தை கூட இவங்களால் இதுக்கு ஒரு தெளிவாக தமிழக அரசுக்கு
அரசு பெற்ற வெற்றிக்கு பாராட்டு தெரிவிக்க முடியல. அம்மாவுக்கு தெரிவிக்க வேண்டாம், அது உங்கள் வாயில் வராது. தமிழக அரசுக்கு சொல்லணும்ல, அதையும் உங்களால் செய்ய முடியல. ஆனால் காவேரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்தப்போ 1998-99ன்னு நினைக்கிறேன், நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கேன். நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொன்ன உடனே அந்த நடுவர் மன்றம் அமைக்காமல் வேறு நீதிமன்றம் வைக்கிறதுக்கு, வேறு நடுவர் மன்றம் வைக்கிறதுக்கு மத்திய அரசு அப்போது முயற்சி பண்ணுச்சு. பிரதமர், மாநில அரசுடைய முதலமைச்சர்கள், இங்கே கருணாநிதி, அங்கே பாண்டிச்சேரியில் இருந்தவர், கேரளாவில் இருந்தவர், கர்நாடகா இருந்த மாதிரி, இவங்கெல்லாம் சேர்ந்து கமிட்டியாக செயல்பட்டால் போதும் அப்படின்றது. இதை செயல்படுத்துறதுக்கு முன் வந்தவர் கருணாநிதி. இந்த நடுவர் மன்றமாக அந்த மாதிரி அஃபிஷியல்ஸ் மற்றெல்லாம் வேண்டாம், இது முதலமைச்சர்கள் போட்டு நடத்திடலான்னு அது ரொம்ப நல்லா வந்துடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது சரியாக வராதுங்க. எப்படி சரியாக வரும்? இந்த பிரதமர் கூட்டம் கூட்டினா, இதுக்காக கூட்டினா எல்லா முதலமைச்சர்களும் வருவாங்கன்றது விஷயம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கும். ஒரு முதலமைச்சர் வரலன்றதுக்காக கூட்டத்தை ஒத்தி வைப்பீங்க. இது கூட்டம் கூட்டுற தேதியும் வராது, கூட்டமும் வராது, இந்த நடவடிக்கையும் நடக்காது. இது நமக்கு சரி வராது அப்படின்னா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் இந்த பொறுப்பை, இது நடக்கும் அப்படின்னு சொன்னார். உச்ச நீதிமன்றம் அதிகாரபூர்வமான ஆணையத்தை நியமிக்க முடியாமல் போனதுக்கு அதுதான் காரணம். அதை செஞ்சவர் கருணாநிதி. ஏன் செஞ்சார்னா, அப்போ தான் அவருடைய சன் டிவியினுடைய கர்நாடக அமைப்புகள் அங்கே துவங்கி ஒரு வருஷமாக 2 வருஷமாக ஆகுது கர்நாடகத்தில். அதான் நடந்தது. அதுக்கு பிறகு தான் பிடிவாதமாக தீர்ப்பாயத்தை, நடுவர் மன்றத்தை அமைச்சாகணுன்றத முதலமைச்சர் அம்மா அவர்கள் கையில் எடுத்தாங்க. அதை எடுத்த பிறகு தான் அதுக்கு இது வேண்டியதில்லை, பேசி தீர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த போராட்டத்துக்கு அப்போவே கர்நாடக முதலமைச்சரை பார்த்து அம்மா அவர்கள் பேசி இதை தீர்த்துக்கணும், இல்லைன்னா பிரதமரை பார்த்து தீர்த்துக்கணும். இல்லை, அதைத்தானே அவருக்கு ஆதரவான பத்திரிகைகள்லாம் கருணாநிதி இருந்தால் கர்நாடக முதல்வர்களோடு நல்லிணக்கத்தோடு இருந்திருப்பார், அவர்களோடு நல்ல உறவோடு இருந்திருப்பார், சுமூகமாக இருந்திருக்கும், இது போன்ற கலாட்டாக்கள் வந்திருக்காது, வன்முறை வெடித்திருக்கிறாது என்று அவருடைய ஆதரவு பத்திரிகைகளை வைத்து எழுத வைத்துவிட்டு அதை முரசொலியில் போட்டு தானே மகிழ்ந்து கொள்கிறார். ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி. அவருக்கு ஆரம்பம் முதல்ல மக்களுடைய மறதியில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் மறதியை வச்சு தான் நம்ம ஆட்சியை பிடிச்சவர். ஒவ்வொரு தடையும் தோற்று போனப்பெல்லாம் சொன்னதை இல்லைன்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சவர். சட்டசபையில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேசினவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், நீங்களும் அப்போல்லாம் ரிப்போர்ட்டராக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேமாவதி கபினி கட்டும்போது மம்முட்டி கட்டபாரெலாம் எடுத்து போய் நாங்கள் இடிப்போம் அப்படின்னாரு. அவ்வளோலாம் பேச விட்டு அது கர்நாடகத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னப்புறம் விட்டுட்டவர். அதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்கல. அவருக்கு தன்னுடைய தொழில் ரீதியான வருமானம் ரீதியான எதிர்பார்ப்பு தான் அதிகம் இருந்ததை தவிர தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையில் அவர் அதை ஒரு பொருட்டாகவே கருதலை, நிகழ்ச்சியாகவும் நடக்கலை. இப்போவும் அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்போவும் இந்த வெற்றியை கொச்சைப்படுத்துவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதுதான் இந்தியாவிலேயே முதன்முறை ஏற்படுகின்ற மிகப்பெரிய சட்ட சிக்கல் அல்ல, கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அரசியலமைப்பு சட்டம் கர்நாடகத்தில் செயலிழந்து போகிற அளவிற்கு நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். மத்திய அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். நான் ஒன்று கேட்குறேன், கர்நாடகத்தின் சீஃப் செக்ரட்டரி எந்த டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுவார்? சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுவாரா? இல்லை சட்டமன்ற தீர்மானத்தை ஃபாலோ பண்ணுவார். அதனால தான் அவர் சொல்கிறார், தேவகவுடா நாங்களாம் ராஜினாமா பண்ணுறோம், நீ பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி. இவரா பெரிய பதவியில் இருக்காரு? நாங்களாம் ராஜினாமா பண்ணுறோம், நீ பண்ணாத, முதலமைச்சர் பண்ணாத
அவருக்கு என்னென்னா அரசியல் வேறாங்க, காங்கிரஸோட இப்போ ஏதாவது சேர்ந்து சேர முடியுமான்ட்டு. பாரதிய ஜனதாவுக்கு என்னென்னா இதில் இந்த அரசாங்கம் வெளியாறுனா அடுத்த வர தேர்தலில் நாம் வர முடியுன்றது. இந்த போட்டி தான் நடந்துகிட்ருக்குதே தவிர அவர்கள் கர்நாடகத்துக்கான தண்ணீருக்கு வரல. கர்நாடகாவில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, நாங்கள் எப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியும் என்பதுதான் சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக முதலமைச்சர் சித்தராமையா சொல்கிறார். ஒரு பொறியாளராக இது உண்மையானு சொல்லுங்க எனக்கு. இது உண்மை இல்லை, மிக தவறான ஒரு பித்தலாட்டம் என்பதை நாங்கள் என்ன இதில் வலியுறுத்த விரும்புகிறோம். ஒரு பொறியாளராக, ஒரு அதிகாரியாக சொல்கிறேன் என்றால், இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு as the force and authority of the Constitution. The Government of India as a union government, as per Article 73 and 74 and Article 79 and 80, the Government of India, union government, has a bounden duty to implement the order. If Government of Karnataka is not accepting, then I say that Article 365 issue a direction. Then again the President will dissolve the Karnataka ministry. ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் பங்கீடு என்று வரும் பொழுது குடிநீருக்கும் என்று ஒரு தனியாக ஒரு பகுதியை ஒதுக்குகிறார்கள். இந்த கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி என்று சொல்லும் பொழுது அதில் குடிநீருக்காக 30 டிஎம்சி தண்ணீரை ஒதுக்கிதான் இருக்கிறார்கள். எனவே குடிநீர் முன்பே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் பாசனம் குடிநீர் என்று வரும் பொழுது குடிநீருக்கு முன்னுரிமை, எனவே இதை காட்டி தப்பிக்கலாம் என்று. நான் முன்பு சொல்லது போல இது எல்லாம் ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ. இன்னும் மிக தெளிவாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்நாடக அரசு, அரசியல்வாதிகள் ஒரு வெட்டி வேலையை, வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ். எங்களுக்கு குடிக்கவே தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு புள்ளி விவரமும் சொல்லியிருக்கார். கிருஷ்ணராஜசாகர், ஹாரங்கி, கபினி, ஹேமாவதி ஆகிய நீர் அணைகளில் நீர்வரத்து 254 டிஎம்சியாக இருந்திருக்க வேண்டும். நிகழாண்டில் 4 அணைகளிலும் நீர்வரத்து 124 டிஎம்சியாக உள்ளது. அதாவது 48% தண்ணீர் வரத்து குறைவாகும். இதுதான் தற்போதைய பிரச்சனைக்கு காரணம். 4 அணைகளிலும் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 27.6 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. அடுத்த ஆண்டு வரையில் பெங்களூரு காவிரி நதிப்படுகை நகரங்களில் கிராமங்களுக்கு வழங்க 24.11 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது என்கிறார் கர்நாடக முதல்வர். இதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கு? இது உண்மை இல்லை என்பதைத்தான் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். கபினியிலிருந்து வரக்கூடிய ஆற்று நீரையும் இந்த ஹேமாவதி, ஹாரங்கி, ஸ்வர்ணவதி என்று சொல்லக்கூடிய ஆற்று நீரையும் கிருஷ்ணராஜசாகருக்கு வரவிடாமல் செய்துவிட்டு அதை இடைவெளியிலேயே ராட்சச பம்புகளை வைத்து ஏரிகளிலும் கால்வாய்களிலும் வயல்களிலும் விட்டுவிட்டு தண்ணீர் சேரவில்லை. எனவே தான் சொல்கிறேன், காவிரி தீர்ப்பிலே அணைகளிலே எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, குடிநீருக்கு உண்மையாக அதில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உள்ளது. அவர்கள் சொல்லுது போல 48% டெபிசிட் அல்ல. இந்திய மாநில ஆணையம் மிக தெளிவாக சொல்லுகிறது 4% டெபிசிட். எனவே அதன் அடிப்படையிலே தான் பெய்த மழை அழிவின் அடிப்படையில் 4% குறைத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 94 டிஎம்சியில் 4% 7.5 டிஎம்சி அது போனால் மீதியை கொடுக்க வேண்டும் 86. ஆனால் கொடுத்திருப்பது ஒரு 33, இப்பொழுது ஒரு 13, எல்லாம் சேர்த்தால் 44 டிஎம்சி தான் வருகிறது. கொடுக்க வேண்டியது 86.5 டிஎம்சி இருக்கும் பொழுது நீங்கள் அணைகளில் இல்லை என்றெல்லாம் நாடகம் ஆடுவது, பொய்யாக நடிப்பது, இல்லை அணைகளினுடைய புள்ளி விவரங்களை தடுப்பது. இது மத்திய நீர்வளத்துறை, மத்திய நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்றெல்லாம் எங்கள் பொறியாளர்கள் அங்கங்கே கேஜிங் ஸ்டேஷனை வைத்து அளவைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் அளவு எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே தான் பொறியாளர் சசிசேகர், அதனுடைய செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மிக தெளிவாக இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, மரியாதையாக தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு திறந்து விடுங்கள் என்று அவர் ஒரு ஆணையை கொடுக்கிறார். உச்சநீதிமன்றமும் அந்த புள்ளி விவரங்கள், தமிழ்நாடு கொடுத்த புள்ளி விவரங்கள், கர்நாடகா கொடுத்த புள்ளி விவரங்கள், இந்த மத்திய நீர்வளத்துறை கொடுத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே தான் கர்நாடகாவினுடைய புள்ளி விவரங்கள் தவறானவை, ஒத்துக்கொள்ள முடியாதவை. எனவே நீங்கள் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று மிக தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறார்கள். எனவே நான் முன்பு சொன்னது போல இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இந்த ஃபோர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்,
தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் ஆர்டிகல் 73, 74 and article 79 and 80 it has the bounden duty to execute. இதை கர்நாடக அரசனுடைய ஒப்புதல் எதிர்பார்த்தல்ல, வாக்கு வங்கி எதிர்பார்த்தல்ல, அவர்களுக்கு அந்த அரசியல் கடமை இருக்கிறது, மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்பொழுதுதான் இந்த அரசியல் சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. இல்லாவிட்டால் இவர்களுக்கு நினைத்த மாதிரி வளைக்கிறார்கள், திரிக்கிறார்கள், இது உதவாது. எனவே அந்த சமயத்திலே தமிழ்நாடு அரசு விடாது. இன்றைக்கு மிக நுணுக்கமாக தொடர்ந்து விரைந்து நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அப்படி ஒன்றும் விட்டுவிடாது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இதை கடைசி வரை கொண்டு போய் செய்வார். அதற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எங்களுக்கு குடிநீருக்கே தண்ணீர் இல்லை, நாங்கள் தமிழகத்திற்கு எப்படி தண்ணீர் தர முடியும்? தர முடியாது. குறுவை சாகுபடி செய்துவிட்டு இப்போது சம்பாவுக்கு தண்ணி கேட்கிறது தமிழகம் என்கிறாரே கர்நாடக முதல்வர், இது உண்மையா? நீங்கள் கர்நாடக அரசனுடைய பிரேயருடைய பிரிமா பேசிய பார்த்தீங்கன்னா லீகல் ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே அவங்க வந்து விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க காரணம் எப்போ விவசாயம் தண்ணீர் அடைஞ்சிருக்கு, விவசாயம் தண்ணீரில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க முதல்ல எவ்வளோ பயன்படுத்தினாங்களோ அதை விட இன்றைக்கு வந்து கூடுதலாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், 1924 3.94 லட்சம் ஏக்கர் தான் பயிரிட்டு இருந்தான். 74 29.7 லட்சம் ஏக்கருக்கு டெவலப் பண்ணிட்டான் பயிரிட. 9% மடங்கு 9 மடங்கு விவசாயத்தை இது பண்ணிட்டான். 24 பார்த்தீங்கன்னா நம்ம 16.24 லட்சம் ஏக்கர் தான் நம்ம பயிரிட்டு இருந்தோம். 74 அவனுடைய ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 29.6 லட்சம் ஏக்கர் தான் நம்ம பயிரிட்டுக்கிறோம். அவன் 9 மடங்கு, நம்ம 2 மடங்கு தான் உயர்ந்து இருக்கிறோம். தண்ணீரில் வந்து விவசாயத்துக்கு அவன் வந்து தண்ணீரில் இருக்கான். அதனால தான் இப்போ பாருங்கள், பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. வட்டேல் நாகராஜ், பழைய தேவகவுடனுடைய சன் குமாரசாமிலாம் இந்த அஜிடேஷனில் நான் அப்பயே சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட, டேமில் தண்ணி வைக்காதீங்க, கொண்டு போய் ஏரியில் வச்சுக்கிங்க. இப்போ உண்மை கண்டேறியும் கோர்ட்டு போட்டால் கூட டேமில் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுவான். இப்படி கிரிமினலாக தான் அவங்க அந்த மிஷரிங்காக மத்திய அரசு நீதிமன்றத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்தாக்கா ஏரிங்கெல்லாம் காஞ்சி கிடங்க, தண்ணி கிடையாது. அவன் ஏரியில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இருக்கிறான். அந்த தண்ணி கொண்டு போய் ஏரிக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறான். தண்ணியை ஃபுல்லாக டேமில் வச்சுக்காக நான் சொன்னேன்னு அவங்க பேட்டியை கொடுக்குறான். அப்போ தேவகவுடா பற்றி சொன்னீங்க. அவர் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்ததுமே அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். அப்போ அவர் வந்து ரொம்ப அட்ராசிட்டியாக பண்ணிட்டாரு. நான் அந்த நடுவர் மன்ற ஜட்ஜாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி சித்ததேவ் முகர்ஜி என்ற நடுவர் மன்ற நீதிபதி அப்பயே ராஜினாமா பண்ணிட்டார். எப்போ இவர் சிஎம்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் பாருங்கள், அப்பயே இவர் சிஎம்மாக இருக்கும்போதே என்னுடைய தீர்ப்பை மதிக்காதவர், இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டார். அப்பயே ராஜினாமா பண்ணிட்டார் சித்ததேவ் முகர்ஜி. அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு டிஸ்பியூட் வரும்போது சொன்னார், ஐ எம் ஒன்லி இன் ஏ பொசிஷன் டு கிவ் ஒப்பீனியன், ஐ எம் நாட் இன் ஏ பொசிஷன் டு பாஸ் ஆர்டர்னார். ஆஸ் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த இரு மாநில ஸ்டேட்டில் கருத்து தான் தெரிவிக்க முடியும், கட்டளை இட முடியாதுன்னு சொன்னவர் தேவகவுடா. அவர் பிரதமரார். இப்போ அவர் அதில் சேர்ந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கார். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 205 டிஎம்சி வெளியிட்டாங்க இல்லை, 199 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு, நம்ம 6 டிஎம்சி பாண்டிச்சேரி கொடுக்கணும். அதில் அம்மா வந்து ஏறக்குறைய 18/7/93 4 நாள் உண்ணாவிரதம் உட்காந்து பல்ஸ்லாம் இறங்கி போய் மத்திய நீர்வள அமைச்சர் சுக்லா ஓடி வந்தார், வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் ஓடி வந்து உங்களை பல்ஸ்லாம் இறங்கி போச்சு, உயிருக்கு போராட்டிக்கிறீங்க, எழுந்துருங்க, நாங்கள் மானிட்டரிங் கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய உயிர் பெரிதில் தமிழ்நாட்டு விவசாயியோட வயிறு பெரிசுன்னு உட்காந்துருந்தாங்க. 4 நாள் அம்மா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரும்பியாவது கருணாநிதி மாதிரி 1 மணி நேரம் போய் உட்காந்துட்டு சாப்பிட ஏந்து போகல. 1 மணி நேரம் உட்காந்துட்டு சாப்பிட ஏந்து போயிட்டார் மத்தியானம். அது மட்டும் இல்லை, பிரபாகரன் செத்த மறுநாளே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இதுக்கு பதவி கேட்டார். எங்கே? டெல்லியில் மாவளுக்கு எல்லாருக்கும் மந்திரி கேட்டார். அப்போ பத்திரிக்கையாரெல்லாம் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் வந்து செத்து முள்ளி வாக்கையில் கொல்லி வச்சுட்டான், நீங்கள் வந்து பதவி உட்காந்துங்கிறான்னா, சங்கப்பாடலேருந்து புறநானூர்லேருந்து ஒரு பாடலை சொல்கிறாரு பக்கூடுக்கு என்னன்னு, ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈந்தன் முழவின் பாணி ததும்ப. இதை சொல்கிறார். ஒரே தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தன் செத்து விட்டான், அவன் வீட்டை அந்த சாவு மூலம் அடிக்குது. அடுத்தவன் வீட்டில் மாலை போட்டுன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் மகிழ்ச்சியாகிறான். இவன் செத்துட்டான்றதுக்காக அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அங்கே போய் பதவி கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த 205 டிஎம்சிக்கு
அம்மா அப்போ போராடினப்ப அவங்க போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வராரு சிஎம்மா. திருச்சியில் பத்திரிக்கையாரங்க கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ரிகார்டிங் காவேரி இஷ்யூன்னு. நடுவர் மன்ற உத்தரவுக்கு குந்தகம் ஏற்படாமல் பேசப்படும். அங்கே 205 தான் ரஜினிகாந்த் கட்டுற கொளுத்துறான், பெண்கள்லாம் ஆட்சி தடுத்துறான், நம்ம ஓசூரில் சோர் போட்டு விடுக்கிறோம். இவர் 405 டிஎம்சி வாங்கி கொடுக்க போகிறாரா? 5 கட்ட பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பித்தார். முதல் கட்டத்துக்கு போனார் எஸ்ஜே பட்டேல்கிட்ட, 10வது மாடிக்கு, நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு. 1 மணி நேரம் சென்று வந்தார் சட்டமன்றத்துக்கு. பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்டால் வெற்றின்னார். அடித்தான் 18 பிட்டு போஸ்ட். அவங்க உடன்பிறப்புகள்லாம் காவிரி கொண்டான், சிறுவாணி வென்றான் போஸ்ட் இவரை பாராட்டி. துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி கேட்டாங்க, என்னங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க, தண்ணி கொண்டாந்துட்டாரம்மே, நீங்கள் ஏன் பாராட்டல? நான் கூட அவரை பாராட்டலான்னு தான் நினைக்கிறேன். என்ன பேசுனாருன்னு சத்தியமாக சொல்ல மாட்டாரு, சொன்னால் பாராட்டிடுவான்னாரு அவர். அதான் வெற்றி ஆகிப்போச்சு. அப்புறம் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போனார். 2வது கட்ட பேச்சுவார்த்தைன்னு பெங்களூர் போனார். போனதுமே குள்ளா போட்ட ஜவாப்பு செல்லாது இங்கே ஜவாப்புன்னு. பேச்சுவார்த்தை எப்படின்னு கேட்டான் நிருபர்கள்லாம். பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்றார். பேச்சுவார்த்தை என்னான்னு கேட்டால் தலையில் மஞ்சள் தண்ணி தெளித்து வரவேற்றார். 3ஆம் கட்டம் டெல்லி போனார். 5 கட்டம். அது எதுக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. கர்நாடக தமிழக நீர்நிலைகளில் அலைவு தெரிந்து கொள்வது தீர்மானித்தேன். ஏங்க நிறைய டிவியில் சொல்கிறான் மேட்டூர் நீர்மட்டம், இதுக்கு எதுங்க மக்களுடைய வரி பணத்தில் டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா. 4ஆம் கட்டம் திருப்பி பெங்களூர் போகிறார். பத்திரிக்காரெலாம் வழியிலே பிடிச்சிட்டாங்க. நீ மீட்டிங் ஹாலுக்கு முன்னே பேச்சுவார்த்தை எப்படி போய் கொண்டு சுமூத்திலி கோயிங்கன்னாரு. நாங்கள் அப்படி கேள்விப்படலையான்னு. நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்கன்னாரு. 2 தண்டவாளங்களும் தனித்தனியாக போவது போல் 2 மாநிலங்களும் தனித்தனியாக போகுதாமா, ஒற்றுமையாக இல்லை. தண்டவாளங்கள் தனித்தனியாக போனாலும் ஒரு தண்டவாளம் வந்து திருச்சியை நோக்கி, ஒரு தண்டவாளம் கோவையை நோக்கி போகணும். 2 தண்டவாளம் நீரை நோக்கி தானே போய் கொண்டிருந்தார். கட்சியில் 5வது பேச்சுவார்த்தையில் டீரையில், அதான் கடைசி பேச்சுவார்த்தை. போய் 5 நிமிஷம் வந்துட்டார் எஸ்ஜே பட்டேல்கிட்ட. என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா என் பதிலே சொல்ல. இவருடைய சீவே தேர்த்துது. யாரை? எஸ்ஜே பட்டேல. ஏர்போர்ட் வரைக்கும் தேர்த்தி. நீயாவது சொல்லுங்கள், அவர் வாயே திறக்க மாட்டேன். இந்த டால்ஸ் அட்டர் ஃபெயிலர். கர்நாடக சிஎம் பேச்சுவார்த்தை முழு தோல்வின்னா எதை முதல்ல வெற்றி பெற்று 18 பிட்டு அடிச்சாச்சு. அது ஏன் பெருமுயற்சி செஞ்சு தோல்வி அடைய வச்சார். 2வது இருங்க, அடுத்தது எடியூரப்பா கிட்ட போனார். திருப்பி இதே பேச்சுவார்த்தை சிறந்த வழின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சட்டமே வேணாம், கோர்ட்டே வேணான்னு. என்ன பண்ணார் தெரியுமா? சர்வக்கிணர் சிலையா இவர் போய் அங்கே திறப்பாராம். கவிஞர் சர்வக்கிணர் அவர் வள்ளிய. இதுதான் இவர் பேரில் நடந்ததுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 465 கர்நாடகா கேட்டான், 740 மொத்தம் டிஎம்சியில். அங்கே 270 கொடுத்துக்கிறான். நமக்கு உண்மை கண்டறியும் குழு ஒன்று போட்டான் 72. அப்பயே நமக்கு 666 டிஎம்சி நமக்கு கொடுக்கணும்னு அவன் சொல்லிக்கிறான். கர்நாடகத்துக்கு வெறும் 176 தான் சொல்லிக்கிறான். அது சொன்னதை விட 100 கூட கொடுத்துக்கிறாங்க, 270. கேரளாவுக்கு 5 கொடுத்துருக்குறான். நம்ம 562 கேட்டால் 419 கொடுத்தான். அதை 419 நம்ம சிறு ஆறுகள் உள்ளே வந்து பாயுது பேர், அதெல்லாம் கழிச்சின்னு கொடுக்குறான் 192. அங்கேருந்து பில்லிக்குண்டில் அந்த ஆண்டுலேருந்து வர தண்ணி கிடையாது. அது அந்த 192ன்றது அவன். அடுத்து ஆமாம், கேரளா 99.8 கேட்டாக்கா 30 டிஎம்சி தான் கொடுத்துக்கிறான். அதே பாண்டி 6.2 கேட்டால் கூடுதலாக 7 கொடுத்தான் பாண்டிக்கு. இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கு 10, மற்ற கடலில் கலக்கிறதுக்கு 4ன்னு கொடுத்துருக்குறான். ஆக நம்ம கேட்டதை விட கம்மியாக தான் கொடுத்துக்கிறான். இப்போ கோர்ட்டுக்கு வர கோவமே மழை இல்லாத காலங்களில், வறட்சி காலங்களில் கொடுக்க வேண்டியதை 134 சரியா நீ வந்து கொடுக்கலன்றதானே கோர்ட்டுக்கு இருக்கிற கோவமே. அதாவது ஏற்கனவே 3 முறை ராஜினாமா செய்து விட்டேன், இம்முறையும் ராஜினாமா செய்ய தயார். ஆனால் முதல்வர் சித்தாராமையா ராஜினாமா செய்ய வேண்டாம், பிரதமர் மோடி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிராகரிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே பேசுகிறார்களே, அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வர போகிறோம்? என்ன விலை என்றால், இட் இஸ் எ கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ். வெரி டெஃபினட். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம், எங்களுக்கு குறைவு கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் எதிர்ப்போம், ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு இந்திய குடிமகனாக, அதுவும் முன்னாள் தலைமை அமைச்சராக அல்லது முன்னாள் முதலமைச்சராக இருப்பவர் சொல்ல முடியாது. சொன்னால் அது கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்று கொண்டு வந்து உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று. 2வது, நம்முடைய தமிழக அரசு மறுபடியும் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை, என்னுடைய கண்ணோட்டத்தில் அதை விட ஒருபடி மேலாக இந்த யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசுக்கு 73, 74 சட்டப்பிரிவுகளின்படி உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிற டைரக்ஷன். அப்படி அந்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனே என்றால் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவிரி ரெகுலேட்டரி கமிட்டி,
காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்றுக் குழுவையும் உடனடியாக இந்த மத்திய அரசு அமைக்க வேண்டும். அப்படி அமைக்காமல் 4 வாரத்திற்குள் அமைக்காமல் காலதாமதப்படுத்துமானால் நம்முடைய தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் மீது contempt of application, contempt of Supreme Court order, it is not acting as per the constitution of article 73 and 74 என்று மத்திய அரசின் மீது ஒரு contempt application கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் 2 பிரச்சனை இருந்தால், ஒன்று முன்னாள் அட்டார்னி ஜெனரல் பராசரன் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம், இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். கர்நாடக அரசு செயல்படுத்தலைன்னா மத்திய அரசு தன்னுடைய நிர்வாகத்தின் மூலமாக அல்லது இராணுவத்தின் மூலமாக அதை செயல்பட வைத்தாக வேண்டும் என்பது. தமிழகத்தினுடைய இந்த வழக்கு அம்மா அவர்கள் கொண்டு சென்றிருக்க உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த வழக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு எச்சரிக்கையாக இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசுக்கு விளங்கி இருக்கிறதுன்றதை நான் பார்க்குறோம். இது ஏதோ தண்ணீர் பிரச்சனைக்காக வந்துவிட்ட ஒன்று என்பது அல்ல. தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது கர்நாடகத்தினுடைய செயல்பாடு. இந்த நிலையை மத்திய அரசு மறைமுகமாக அனுமதிக்குமானால் அதனுடைய விளைவு இந்தியா முழுமையும் இருக்கிற மற்ற மாநிலங்கள் அவரவர்களுடைய பிரச்சனையில் இதே நிலைமை கையாள வேண்டிய அதாவது நீங்கள் அப்படி வருகிற பொழுது இந்தியா ஒரு இந்தியாவாக இருக்காது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக இதற்கு முழுமையான நடவடிக்கையை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. சார், இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் கர்நாடக அரசை எப்படி நாம் வழிக்கு கொண்டு வரப்போகிறோம்? அதாவது நீங்கள் இப்போ பழைய இதில் பார்த்தீங்கன்னா கூட 2 பிரதமர் மன்மோகன் சிங் அண்டு நரசிம்மராவை பார்த்தீங்கன்னா கூட 1996 இந்த நடுவர் மன்றம் சொன்ன பிரகாரம் அவர் திறந்து விடலை. மறுபடியும் அம்மா வழக்கு போட்ட அப்புறம் தான் 11 டிஎம்சி உடனடியாக திறந்து விடுவோன்னு பிரதமருக்கே ஆர்டர் போட்டான். அதுக்கப்புறம் அவர் சொல்லி தான் 7 திறந்து விட்டாங்க. அதுக்கு அவன் பிரச்சனை பண்ணான். 2012 பார்த்தீங்கன்னா கூட மறுபடியும் அம்மா மாண்புமிகு அம்மா வழக்கில் மன்மோகன் சிங்க்கு ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் பிரகாரம்னா 9000 கன அடி திறந்து விட்டான். ஆக இன்றைக்கு அம்மா பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு பேரில் 3 வழக்கு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம 2012 to 2013 இது வரைக்கும் சரியாக தண்ணி விடாததால் தமிழ்நாட்டில் பயிர் இழப்பு, அதனுடைய எக்கனாமிக் நம்மளுடைய சேதம், பொருளாதார சேதம், இதுக்கு 2480 கோடியை கொடுக்கணும்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஒரு வழக்கு போட்டுக்கிறோம். தண்ணிக்கு ஒரு வழக்கு, அது வந்து பிரைமரி வழக்கு. இது வந்து அடுத்த காம்பன்சேஷன் வழக்கு 2வது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை ஆற்றுலேயும் நம்ம இந்த காவிரி ஆற்றுலேயும் அவன் ஃபேக்ட்ரி தண்ணியெலாம் திறந்து விட்றான். நமக்கு வர்றதுக்கு அவனுடைய கழிவு நீர் தான். காவேரியில் வர்றது அவனுடைய ஃபேக்ட்ரி கழிவுலாம் திறந்து விட்றான். அதுக்கு ஒரு வழக்கை போடுறோம். கோர்ட்டு தலையிட்டு அதை கட்டுப்படுத்தணும். அவன் கழிவாக பயன்படுத்துகிறான் அந்த ஆற்றை. கர்நாடகம் 3 வழக்கு அதில் மட்டும் போட்டுக்கிறோம் கர்நாடகத்தை பேரில். நீங்கள் பாருங்கள், அப்போ அவன் வந்து ஜூனில் 10 டிஎம்சி விட சொல்லியிருக்கிறான். அப்புறம் வந்து ஜூலையில் 34, ஆகஸ்ட்டில் 50, செப்டம்பரில் 40, அக்டோபரில் 22, நவம்பரில் 15, டிசம்பரில் 8, ஜனவரியில் 3, பிப்ரவரியில் 2, அப்புறம் இதில் மார்ச்சில் 2, ஏப்ரலில் 2, மேவில் 2. இந்த பெர்சன்டேஜ் தான் விடணும். அது பிரகாரம் விடலான்றது தான் இன்றைக்கு கோர்ட்டினுடைய இது. ஆக எந்த பக்கத்து மாநில பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அமைதியான முறையில் சட்ட ரீதியில் இன்றைக்கு வெற்றி கண்டிருப்பவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இதில் பேச்சுவார்த்தை இவங்கெல்லாம் வந்து இப்போ ஏன் 50 பேரை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் மாண்புமிகு அம்மா கூட்டும் போய் மேகதாது பிரச்சனையில் சொன்னாங்க. மோடி பிரதமர்கிட்ட என்னாச்சு வரும்போதெல்லாம் அஜெண்டாவிலே கொடுத்துக்கிறாங்களே. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை என்னன்னு மோடிக்கிட்ட பேசாமல் இருக்காங்களா? நேராக பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அந்த அஜெண்டா எடுத்து பாருங்கள், கொடுத்துக்கிறதுல இருக்கா இல்லையான்னு இந்த பிரச்சனைகள்லாம் இட்டு போய் பேசுங்க. சரி, இவருடைய தம்பி விஜயகாந்த் கூட இவர் போனார். அவர் என்ன பண்ணார்? இட்டு போய் மேகதாதுல அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இந்தியன் அரசியலுடைய அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா சட்டங்களும். அதுக்கு கட்டுப்படாமல் யாரும் இருக்க முடியாது. அதற்கு கட்டுப்படவில்லை என்றால் அதற்குரிய இன்றைக்கு அந்த ஸ்டேட்டினுடைய இதை முடுக்குவதற்கு 355 இல்லது 73, 74 நேரடியாக 356 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பராசரன் அவர்கள் சொல்வது போல கோர்ட்டுக்கே அதை மிஷினரியை அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரியை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. நீதிக்கு தலைவணங்குமா கர்நாடக அரசு அல்லது அரசியல் சட்ட சிக்கலில் சிக்கிக்கொண்டு தன் ஆட்சியை இழக்குமா என்ற அபாயம் இருக்கிறது என்பதை
இந்த மாதிரி சூழலை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.